திருப்பதியில வந்து எப்பவுமே கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்குங்க. நாம வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரு, ஈரோடு, திருப்பூர், சேலம் போற பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம எப்படி போனோம்னா, சாமிய வந்து சீக்கிரமா சாமி தரிசனம் பார்க்கலாம். அதுவும் சாமி தரிசனம் பார்க்கறக்கு என்னென்ன வகைகள் இருக்கு? அதேமாரி கீழ் திருப்புல ரூம்ஸ் எப்படி எடுக்கலாம்? அதேமாரி மேல் திருப்புல ரூம் வந்து எப்படி எடுக்கலாம்? இன்னைக்கு எல்லாமே சொல்லப் போறேங்க. திருப்பதில சாமி தரிசனம் பார்க்கறக்கு 3 வகையான தரிசனம் இருக்குதுங்க. அதுல முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து, இலவச தரிசனம். அதாவது சர்வ தரிசனம்னு சொல்லுவாங்க. எந்த டோக்கனும் இல்லாம நம்ம நேரடியா திருமலையில போயி, நம்ம லைன் நின்னு சாமி தரிசனம் பார்க்கறது தான் அது வந்து சர்வ தரிசனம்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, சர்வ தரிசனம் டோக்கன் சொல்றாங்க. அதாவது இலவச ஃப்ரீ தரிசனம் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ் திருப்பதியில வந்து 3 இடத்துல குடுக்குறாங்க. இந்த டோக்கன் வாங்கிட்டாவே நம்ம வந்து சாமி தரிசனம் சீக்கிரமா பார்த்துட்டு வந்துடலாங்க. டோக்கன் வாங்காம போனோம்னா, குறைஞ்சு 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நம்ம கீழ் திருப்பதியில பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம டோக்கன் வாங்கிக்கலாம். அதான் இன்னைக்கு டோக்கன் வாங்குனீங்கன்னா, நாளைக்கு தான் சாமி தரிசனம் பார்க்க முடியுங்க. அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டைமிங் போட்டிருப்பான். அந்த டைமிங் போனாவே குறைஞ்சு 3 மணி நேரத்துலருந்து 4 மணி நேரம் சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துரலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, திவ்ய தர்ஷன் டோக்கன் சொல்லுவாங்க. இந்த திவ்ய தர்ஷன் டோக்கன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அலிப்பிரியில பூதேவி காமிஸ்ல வந்து டெய்லியுமே 4 மணிக்கு குடுக்குறாங்க. இந்த டோக்கன் வாங்குனோம்னா, நம்ம ஸ்ரீவாரி மெட்ல வந்து நடைபாதை வழியா நடந்து போய் சாமி தரிசனம் பார்க்கறதாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, திவ்ய தர்ஷன் டோக்கன். கண்டிப்பா திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்குனா, கண்டிப்பா நடைபாதையில நடந்து தான் போயி நம்ம சாமி தரிசனம் பார்க்கணுங்க. நீங்க சாமிய வந்து சீக்கிரமா பார்க்கறக்கு கீழ் திருப்பதில குடுக்குற எஸ்எஸ்சி டோக்கன் வாங்கிட்டாவே, நம்ம சாமிய வந்து அடுத்த நாள் பார்த்தா குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம், 3 மணி நேரம் சாமி தரிசனம் பார்த்துடலாங்க. அதாவது கீழ் திருப்பதில வந்து 3 இடத்துல சர்வதர்ஷன் டோக்கன் குடுக்குறாங்க. முதல் பார்த்தீங்கன்னா, விஷன் நிவாஸ்ல குடுக்குறாங்க. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்குங்க. இங்க பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டெய்லியுமே பார்த்தா 12 மணிலேருந்து 1 மணிலேருந்து உங்களுக்கு அந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து 12 மணிக்கு ஒரு டைம் கூட்டம் அதிகமா வந்து குடுப்பாங்க. அதேமாரி 1 மணிலேருந்து ஸ்டாண்டர்டா வந்து அந்த எஸ்சி டோக்கன் குடுக்க ஆரம்பிப்பாங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுக்கு வந்து குறைஞ்ச விலை தேவசம் ரூம்ல இருக்குங்க. ரூம் பார்த்தீங்கன்னா, 300 ரூம் இருக்குங்க. நான் ஏசி ரூம் இருக்குங்க. அதே போல ஏசி ரூம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரூ. 800க்கு இருக்குங்க. நம்ம வந்து நேரடியா போய் லைன் உட்கார்ந்து நம்ம ரூம் எடுத்துக்கலாங்க. இங்கேயே எஸ்இசி டோக்கனும் வாங்கிக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சீனிவாசா காம்ப்ளக்ஸ். இது வந்து திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில இருக்குங்க. இங்க போனா எஸ்இசி டோக்கன் வாங்கிக்கலாங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் 12 வயசுக்கு மேலக்கும் ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து ஆதார் கார்டு காமிச்சு நம்ம எஸ்இசி டோக்கன் வாங்கிக்கலாங்க. அடுத்து எஸ்இசி டோக்கன் பார்த்தீங்கன்னா, அலிப்பிரி வழியில வந்து பூதேவி காம்ப்ளக்ஸ்ல குடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்க வந்து எஸ்இசி டோக்கனும் வாங்கிக்கலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவாரி மட்டும் நடந்து போற பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து திவ்ய தர்ஷன் டோக்கன் குடுக்குறாங்க. நீங்க எஸ்இசி டோக்கன் வாங்கினா, நீங்க ஓன் வெஹிக்கிள்லயும் போய்க்கலாம், பஸ்லயும் போய்க்கலாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, நடைபாதையில நடந்தும் கூட போய்க்கலாங்க. எஸ்இசி டோக்கன் வாங்குனா. ஆனா, நீங்க திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கினா, கண்டிப்பா கட்டாயம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவாரி மெட்ல வந்து நடந்து போய் தான் நம்ம சாமி தரிசனம் பார்க்கணுங்க. ஸ்ரீவாரி மெட்டில் பார்த்தீங்கன்னா, 1200 படியில் பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க குடுக்குற டோக்கன் வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணா மட்டும் தான் மேல் திருப்பியில போய் நம்ம சாமி தரிசனம் கண்டிப்பா பார்க்க அலோவ் பண்ணுவாங்க. நீங்க திருப்பதியில வந்து சாமிய சீக்கிரம் பார்க்கணும்னா, அதுக்கு ஒண்ணே ஒண்ணு நீங்க தான் பண்ண வேண்டியிருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, தினந்தோறும் பார்த்தீங்கன்னா, 1 மணிக்கு எஸ்இசி டோக்கன் குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமிங்க்கு இருந்தா மட்டும் தான், நீங்க வந்து நம்ம வந்து சாமிய சீக்கிரமா பார்க்க முடியுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் போனாலும் சரிங்க, பஸ்ஸில போனாலும் நீங்க மதியம் 1 மணிக்கு இருக்க மாரி பிளான் பண்ணிக்கங்க. அது கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுன்னா, கொஞ்சம் நேரத்திலேயே டிக்கெட் குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதாவது 1 மணிக்கு நீங்க இருக்க மாரி பிளான். நீங்க வந்து நேரத்திலே போனாலுமே, நீங்க வந்து 1 மணிக்கு எஸ்இசி டோக்கன் வாங்க ட்ரை பண்ணுங்க. நம்ம கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பதி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கிளம்புது. அதாவது பார்த்தீங்கன்னா, சண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அதாவது ஞாயித்துக்கிழமைங்க, செவ்வாய்க்கிழமைங்க, வியாழன், வெள்ளி இந்த ட்ரெயின்ல போனோம்னாவே நமக்கு வந்து திருப்பதி வந்து நீங்க 1 1/2 மணிக்கு ரீச் ஆயிடலாங்க. ரீச் ஆன உடனே நம்ம வந்து நேரடியா போய் நம்ம எஸ்சி டோக்கன் வாங்கிக்கலாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஏசி சேர் கேர் பதிலா ரூ. 625 சார்ஜ் ஆகுதுங்க. அதே செகண்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 185 வந்து சார்ஜ் ஆகுதுங்க. அன்ரிசர்வ்டு பெட்டி. அன்ரிசர்வ்டு பெட்டியில பார்த்தீங்கன்னா, ரூ. 170 சார்ஜ். இதில பார்த்தீங்கன்னா வந்து 7 பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்ரிசர்வ்டு இருக்குதுங்க. இது வந்து நமக்கு வந்து முக்கியமானது வந்து நம்ம டிக்கெட் ஆன்லைன்ல டிக்கெட் கிடைக்காட்டியும் பரவாயில்லைங்க. நீங்க அன்ரிசர்வ்ட்ல பார்த்தீங்கன்னா 7 பெட்டி இருக்குங்க. நம்ம ஏதாவது ஒரு ட்ரெயின்ல வந்து திடீர்னு பிளான் பண்றீங்க. அன்ரிசர்வ்ட்ல கண்டிப்பா டிக்கெட் கிடைக்குங்க. இதில டிக்கெட் வாங்கிட்டு நம்ம சாமி தரிசனம் சீக்கிரமே பார்க்கலாங்க. உங்களுக்கு கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா வந்து ஞாயித்துக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை வந்து கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6:10க்கு வந்து கிளம்புதுங்க. கோயம்புத்தூர்ல 6 மணிக்கு கிளம்புனா, திருப்பூர் பார்த்தீங்கன்னா 6:50க்கு ரீச் ஆயிருங்க. அதேபோல் போல வந்து ஈரோடுக்கு பார்த்தா 7:30 மணிக்கு ரீச் ஆயிருங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேலத்தில வந்து 8:30 மணிக்கு வந்து ரீச் ஆயிருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜோலார்பேட்டை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 10 மணிக்கு ரீச் ஆயிருங்க. அடுத்தது காட்பாடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 11:20க்கு ரீச் ஆகுங்க.
ஒரு சித்தூர் 11 மணி 11:55 12 மணிக்கு ரீச் ஆயிடுங்க. உங்களுக்கு திருப்பதி பார்த்தீங்கன்னா வந்து 1:30 மணிக்கு நம்ம ரீச் ஆயிடுங்க. இந்த ட்ரெயின்ல போனோனே பார்த்தீங்கன்னா வந்து 1:30 மணிக்கு ரீச் ஆனவே நம்ம 1 மணிக்கு எஸ்இசி டோக்கன் குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. இத நம்ம நேரடியா நீங்க ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி ஆப்போசிட்லயே நீங்க விசிட்டிங் பாஸ் குடுப்பாங்க. அங்க போனாவே நம்ம கண்டிப்பா எஸ்இசி டோக்கன் வாங்கிக்கலாங்க. உங்களுக்கு இதான் வந்து ஏசி சேர் காருங்க. வந்து ஏசி ஃபுல் கம்ப்ளீட் ஏசிங்க. 2வது பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன்லேயே வந்து பார்த்தா சீக்கிரமா தீரக்கூடியது இந்த இந்த புக்கிங் தான் உங்களுக்கு வந்து. ஏன்னா வந்து ஒரே இப்ப வந்து முதல்ல 1 கோச் விட்டுருந்தா, இப்ப வந்து 2 கோச் விட்டுருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன்ல வந்து ஒரு 2 மாசம் முன்னால புக் பண்ணா மட்டும் தான் இந்த ஏசி சேர் கார் வந்து கிடைக்குங்க. சீட் எல்லாமே நீட்டா இருக்குங்க. 2வது முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நெறைய சவுண்டுல வந்துட்டு இருக்குங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நீட்டா வந்து புது பெட்டிங்காட்டிக்கு நீட்டா இருக்குங்க. அதேமாரி இந்த வாஷ்ரூம் பார்த்தீங்கன்னா நீட்டாவும் நல்லா கிளீனாவும் வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த ஏசி கோச் போய் பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் பாயிண்ட் வந்து அங்கேயே குடுத்துருக்காங்க. நம்ம சீட்டு பக்கத்திலேயே போட்டுக்கலாம். அதே மாரி வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு அந்த இது குடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த நீட்டாவும், கிளீனாவும் இருக்குங்க. அங்க வந்து 2வது பார்த்தீங்கன்னா, கிளாஸஸ் இருக்குங்க. இங்க ஸ்க்ரீன் குடுத்துருக்காங்க. வேணும்போது யூஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது இந்த ஏசிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, முதல்ல இருந்தத விட இது வந்து புது கோச்சுங்காட்டிக்கு நல்லா நீட்டா இருக்குங்க. நீங்க வந்து வயசானவங்க, பெரியவங்க வந்து போற மாரி இருந்தா, இது வந்து 2 மாசத்துக்கு முன்னாலே புக் பண்ணிக்கங்க. நீங்க வந்து அப்பதான் வந்து சீட் வந்து நமக்கு கிடைக்குங்க. உங்களுக்கு இதில பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கு. உங்களுக்கு வந்து நார்மல் டாய்லெட் இருக்குங்க. உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, செகண்ட் சீட்டிங்க. இந்த செகண்ட் சீட்டிங்கில பார்த்தீங்கன்னா வந்து 9 கோச் இருக்குதுங்க. இதில பார்த்தா ரூ. 185 தான் ஆகுங்க. நீங்க ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கங்க. அதாவது தற்காலம் கூட ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் இந்த நம்ம செகண்ட் சீட்டிங் கோச் வந்து நமக்கு சீக்கிரமா கிடைச்சிருங்க. நீட்டாவும், கிளீனாவும் இருக்குங்க. உங்களுக்கு வந்து செகண்ட் சிட்டிங் பார்த்தீங்கன்னா 9 கோச் இருக்குங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அன்ரிசர்வ்ட் கோச் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 7 கோச் விட்டுருக்காங்க. வந்து மேக்ஸிமம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஆன்லைன்ல ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு பரவாயில்லைங்க. வந்து செகண்ட் சிட்டிங்ல போனா அன்ரிசர்வ்ட் கோச்ல போனாலும் நமக்கு வந்து 7 பெட்டி இருக்குங்க. முன்னால ஒரு 4 பெட்டி, பின்னால 3 பெட்டி இருக்குங்க. நம்ம இது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுமாரி கேட்டரிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு வந்து ஏதோ ஒரு டீ, காஃபி, லஞ்ச் வந்து அதே மாரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து வந்துட்டே இருப்பாங்க. நம்ம கோயம்புத்தூரு, திருப்பூர், ஈரோடு, சேலம் போற பக்தர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த திருப்பதி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்குங்க. ஏன்னா, நம்ம காலையில கிளம்புனாவே நம்ம வந்து திருப்பதிக்கு வந்து 1:30 மணிக்கு ரீச் ஆயிடலாங்க. ரீச் ஆன உடனே வந்து ஆப்போசிட்லயே போய் விஷ்ணுநிவாஸ்ல போயிட்டு நம்ம எஸ்எஸ்சி டோக்கன் வாங்கிடலாங்க. எஸ்எஸ்சி டோக்கன் வாங்குனாவே, நம்ம அடுத்த நாள் சாமி தரிசனம் சீக்கிரமா பார்த்துடலாங்க. இது ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டான இந்த ட்ரெயின் தாங்க. நம்ம பகல்ல போற ட்ரெயினுங்க. உங்களுக்கு இரவு நேர ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்து கொல்லம் எக்ஸ்பிரஸ் தான் ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து புதன்கிழமையும், சனிக்கிழமை மட்டும் தான் இந்த ட்ரெயின் இருக்குதுங்க. இந்த ட்ரெயின்ல பார்த்தீங்கன்னா வந்து என்ன பிரச்சனை பார்த்தா, நமக்கு வந்து மித்த ட்ரெயின கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் வந்து சீக்கிரமாவே நமக்கு வந்து சீட்டு கிடைக்க நெறைய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்ல வந்து 6:30 மணிக்கு கிளம்புது. உங்களுக்கு வந்து திருப்பதியில வந்து உங்களுக்கு வந்து காலையில 3:30 மணிக்கு ரீச் ஆயிருங்க. உங்களுக்கு வந்து அந்த ஏசி அ 2 டயர், ஏசி 3 டயர் அதே மாரி ஸ்லீப்பர் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மித்த எல்லா ட்ரெயினும் கம்பேர் பண்ணும்போது, இந்த ட்ரெயின் வந்து சீக்கிரமாவே நமக்கு வந்து சீட்டு கிடைக்க நமக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா, நைட்டு பார்த்து டெய்லியும் பார்த்தீங்கன்னா சபரி எக்ஸ்பிரஸ் இருக்குங்க. அதாவது கோயம்புத்தூர் 3:40க்கு வந்து கிளம்புதுங்க. அதே மாரி பார்த்தா கேப் டவுன் பார்த்தீங்கன்னா, 8 மணிக்கு கிளம்புதுங்க. அதே மாரி கேரளா எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 9 மணிக்கு கிளம்புது. இதுதான் நமக்கு வந்து கோயம்புத்தூர்ல வந்து நம்ம வந்து திருப்பதி போறதுக்கு வந்து நமக்கு வந்து அதாவது தினந்தோறும் இருக்கிற ட்ரெயின், இரவு நேர ட்ரெயினுங்க. நான் வந்து இந்த லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, இந்த கொல்லம் எக்ஸ்ல நம்ம வந்து திருப்பதி போனோங்க. இது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொல்லம் எக்ஸ்பிரஸ் உங்களுக்கு கரெக்ட்டா 6:30 மணிக்கு வந்து ரீச் ஆயிடுச்சுங்க கோயம்புத்தூருக்கு. எப்பவுமே பார்த்தா ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் லேட்டா தான் வருங்க. அன்னைக்கு நேரத்திலேயே வந்துருச்சுங்க. கரெக்ட்டா 6:30 மணிக்கு வந்து கொல்லம் எக்ஸ்பிரஸ் வந்துருச்சுங்க. உங்களுக்கு வந்து நாங்க க க ஒரு 10 டேஸ்க்கு முன்னால தான் புக் பண்ணேங்க. உங்களுக்கு சீட் வந்து அவைலபிலிட்டி இருந்ததுங்க. நமக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர்லருந்து போற பீப்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த கொல்லம் எக்ஸ்பிரஸ் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா, நீங்க புதன்கிழமை கிளம்புனீங்கன்னா, அடுத்து வியாழக்கிழமை நேத்ரா தரிசனம் பார்க்கறக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்குங்க. அதே மாரி போல தான் சனிக்கிழமை நீங்க வந்து கிளம்புவீங்க. ஞாயித்துக்கிழமை காலையில ரீச் ஆயிடலாங்க. நீங்க ஞாயித்துக்கிழமை சாமி தரிசனம் பார்த்து ஞாயித்துக்கிழமை நைட்டே கிளம்புனாலும் திருப்பி வந்து திங்கட்கிழமை வந்து ஜாப்க்கு வந்துடலாங்க. இந்த ட்ரெயின் ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்குங்க. அதனால தான் இந்த கொல்லம் எக்ஸ்பிரஸ் சொல்றேங்க. நம்ம கோயம்புத்தூர்ல போறக்கு இந்த ட்ரெயின் வந்து நீட்டா இருக்குங்க. 2வது பார்த்தீங்கன்னா, இந்த சீட்டு நமக்கு நெறைய கிடைக்கும். அதாவது ஏசி பார்த்தீங்கன்னா வந்து 2 டயர் பார்த்தீங்கன்னா ரூ. 1610 ஆகுதுங்க. ஏசி 3 டயர் பார்த்தீங்கன்னா ரூ. 1160 ஆகுதுங்க. ஸ்லீப்பர் பார்த்தீங்கன்னா ரூ. 430 ஆகுதுங்க. மேக்ஸிமம் வந்து ஏசி 3 டயர் நம்ம சீட்டு நெறையவே நமக்கு கிடைக்குங்க. அதாவது கோச்சஸ் வந்து நெறையவே குடுத்துருக்காங்க. நம்ம வந்து எல்லாமே புது பெட்டிங்காட்டிக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பில்லோவோ 2வது பார்த்தீங்கன்னா, பெட்ஷீட்டு அவங்களே வந்து ஏசி 2 டயர்லும், 3 டயர்லும் குடுத்துடுறாங்க.
நீட்டாவும், கிளீனாவும் இருக்குங்க. நமக்கு வந்து எப்பவுமே வந்து இந்த இரவு நேரத்தில பார்த்தீங்கன்னா, சும்மா வந்து அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து பகல் நேரம் போனோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து சும்மா கேட்டரிங் 10 நிமிஷம் கோசம் வந்துட்டே இருப்பாங்க. அதேமாரி சார்ஜிங் போட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்திலே இருக்குங்க. இந்த ஏசி போட்டதுக்கு பார்த்தீங்கன்னா, வந்து நார்மலா ஏசி போட்டுருக்காங்க. ரொம்ப நீட்டாவும், கிளீனா இருக்குங்க. நீங்க தேவஸ்தானம் ரூம் பார்த்தீங்கன்னா வந்து, திருப்பதி தேவஸ்தானம் ரூம் பார்த்தீங்கன்னா, குறைஞ்ச விலையில இருக்குங்க. அதான் கீழ் திருப்பதில பார்த்தீங்கன்னா வந்து, விஷ்ணு நிவாசம் அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்குதுங்க. இங்க போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 300க்கு ரூம் இருக்குங்க. அதே போல வந்து ஏசி ரூம் பார்த்தீங்கன்னா, ரூ. 800 இருக்குங்க. காலையில 5 மணிக்கு வந்து கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம வந்து லைன் நின்னு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணாவே நம்ம ரூம் வந்து நம்ம காலியா காலியா ரூம் வந்து குடுத்துருவாங்க. இதான் நேரடியா ரூம் எடுக்கிறதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுக்கு திருமலையில பார்த்தீங்கன்னா, சிஆர் ஆஃபீஸ் இருக்குங்க. அங்க போனாலும் ரூ. 50 ரூம் இருக்குங்க, ரூ. 100 ரூம் இருக்குங்க, ரூ. 1000 ரூம் இருக்குங்க, ரூ. 1100 ரூம் இருக்குங்க. இது தான் வந்து நேரடியா போயி நம்ம ஆதார் கார்டு காமிச்சு, அது சிங்கிள் பெர்சன் ரூம் குடுக்க மாட்டாங்க. மினிமம் 2 பேர் இருக்கணும். நம்ம ஃபேமிலி எத்தன பேரும் இருக்கலாங்க. இப்படி தான் அந்த ரூம் எடுக்கிறதுங்க. நம்ம திருப்பதி பொறுத்தவரைக்கும் கீழ் திருப்பதியில பார்த்தீங்கன்னா வந்து, இந்த ஃப்ரீ லாக்கர்ஸ் இருக்குங்க. ஃப்ரீ ஹாலும் இருக்குங்க. அதே போல பார்த்தீங்கன்னா, மேல் திருப்பதியில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய இடத்துல வந்து ஃப்ரீ ஹாலும் இருக்குங்க. ஃப்ரீ லாக்கர்ஸ் இருக்குங்க. நம்ம ஆதார் கார்டு காமிச்சு நம்ம லாக்கரும், ஃப்ரீ ஹாலும் நம்ம தங்கிக்கலாங்க. நீங்க திருப்பதிக்குள்ள வந்து சீக்கிரமா சாமி தரிசனம் பார்க்கணும்னா, நீங்க வந்து தினந்தோறும் 1 மணிக்கு குடுக்குற எஸ்இசி டோக்கனுங்க. ட்ரெயின் போனாலும் சரிங்க, பஸ்ல போனாலும் சரி, நீங்க 1 மணிக்கு இருந்தீங்கன்னா வந்து எஸ்இசி டோக்கன் குடுப்பாங்க. அத இன்னைக்கு எஸ்இசி டோக்கன் வாங்குனீங்க, அடுத்த நாள் தான் சாமி தரிசனம் பார்க்க முடியுங்க. இதான் வந்து திருப்பதில வந்து புதிய நடைமுறை இருக்குங்க. அதாவது கீழ் திருப்பதில வந்து 3 இடத்துல எஸ்இசி டோக்கன் குடுக்குறேன். இந்த எஸ்இசி டோக்கன் வாங்குனாவே, நம்ம அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, சாமி தரிசனம் பார்த்தா 2 மணி நேரம், 3 மணி நேரம் பார்த்துட்டு வந்துடலாங்க. நீங்க உங்களுக்கு வந்து ரூம் வந்து நீங்க மேல் திருப்பதி எடுத்துக்கலாங்க. அதே மாரி பார்த்தா கீழ் திருப்பதியும் வந்து நம்ம வெயிட் பண்ணி ரூம் எடுத்துக்கலாங்க. ரூம் கிடைக்காத பட்சத்தில பார்த்து நீங்க வந்து ஃப்ரீ லாக்கர் இருக்குங்க. அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்க கீழ் திருப்பதில பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நெறைய சுத்தி பார்க்குற இடங்கள் நெறைய இருக்குங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்து மேல் திருப்பதில போனீங்கன்னா, அதே சுத்தி பார்க்க நெறைய இடங்களா இருக்குது. மேல பார்த்து 7 இடத்துல வந்து நம்ம சுத்தி பார்க்கும் இடம்லாம் நெறைய இருக்கு. இந்த மாரி நீங்க பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, ரூம் ரிவ்யூ போட்டிருக்குங்க. கீழ் திருப்பில வந்து ரூம்ஸ் எப்படி இருக்கு? விஷ்ணுநிவாஸ்ல எப்படி இருக்கு? அதே மேல் திருப்பில 50 ரூம் எப்படி இருக்கு? 100 ரூம் எப்படி இருக்கு? ரூம் ரிவ்யூ தான் போட்டிருக்குங்க. வேணும்னா செக் பண்ணி பாத்துங்க. அதாவது இலவச டோக்கன். அத பார்த்தீங்கன்னா, கீழ் திருப்பி குடுக்குறோம். அதை பத்தி வீடியோ நெறைய போட்டிருக்குதுங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் திருப்பதி போற மாரி இந்த தகவல் எல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் திருப்பதி யாராவது போகும்போது ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.